வணக்கம் சனி ஃபைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டிங், அது கூட ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் வேணும். ஆனா அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு 4 புர்கா, ஒரு 10 முஸ்லிம்ஸ் கேரக்டர்ஸ், அவங்கள வில்லனா காட்டணும். ஒரு முஸ்லிம்ஸ்னால இந்துஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அது கூட தேவையில்லைன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாம இருக்கிற ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸை வில்லனா காட்டணும். இதெல்லாம் பண்ணா போதும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2-3 நேஷனல் அவார்டாவது கிடைக்கும். வணக்கம் சரி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் 2023 நேஷனல் அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டிசர்விங் அவார்ட்ஸ். இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், இவங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கிற கேட்டகரி அந்த அவார்ட்ஸை பத்தி பார்த்துருவோம். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது வந்துட்டு எம்.எஸ். பாஸ்கர். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டரா தான் அவர் இத்தனை வருஷமா இருக்காரு, இத்தனை வருஷமா இருந்தாரு. மோர் தென் ஒரு 30 இயர்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் கூட பண்ண உத்தம வில்லன் படத்துக்கு அப்புறமா தான் அவரை மோஸ்டா ஒரு லீட் ஆக்டர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் காமெடியன்ஸ் கூடயோ இல்ல வில்லன்ஸ் கூடயோ இல்ல காமெடியன்ஸ் கூட இருக்கிற ஒரு சப் கேரக்டரா அப்படி மட்டும் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் கிடைச்ச படம் எட்டு தோட்டாக்கள். அந்த படத்துல அவர் ஒருத்தர் தான் லீடு. அந்த படத்துல அவர் சத்தம் போட்டிருக்க மாட்டாரு, பெருசா ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டி ஆக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அந்த படம் பாக்குறப்போ அவர் ஒரு பெரிய ஆக்டர்னு நமக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும். அவருக்கு எட்டு தோட்டாக்கள், உத்தம வில்லன், அந்த மாதிரி படங்கள்லயே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த அவார்டு அவருக்கு ஒரு மோஸ்ட் டிசர்விங்கான அவார்டு. அடுத்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான ஒரு அவார்டு தான். அது வாங்கியிருக்கிறது ஊர்வசி. அவங்களும் இத்தனை வருஷமா நடிச்சு அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் நேஷனல் அவார்ட். உள்ளூருக்கு படத்துல அவங்க எடுத்திருந்த கேரக்டரே ரொம்ப சப்புலா, ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அந்த கேரக்டரை அவங்க ஹேண்டில் பண்ணது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்ஸ் டிசர்வ்ட் அவார்ட். அது மட்டும் இல்லாம இந்த அவார்டை அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா ஊர்வசியும் பார்வதியும் நாமினேட் ஆயிருந்தது பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட்ல. ஆனா அவங்களுக்கு கொடுத்த அவார்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவார்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நீங்களே வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் நாமினேட் ஆயிருந்தாலுமே பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா மாத்தி அவார்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விக்ரம் மாசி ஃப்ரம் 12th ஃபெயில். 12th ஃபெயில் படத்துல ஒரு 12th ஃபெயில் ஆன பையன்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆவற வரைக்கும் இந்த 12th ஃபெயில் ஆயிட்டு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து அந்த ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, அதுல இருக்கிற கஷ்டம், அவனுக்குள்ள இருக்கிற லவ், அந்த ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்ல சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு விக்ரம் மாசி. அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சதும் ஒரு டிசர்விங்கான அவார்டு தான். விக்ரம் மாசி கூட இன்னொரு ஆக்டரும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா அது டிசர்விங்கான ஆக்டர் அவார்ட்ல இல்ல. அதை நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு 12th ஃபெயில்ன்ற படம் அவார்டு வாங்கியிருக்கு. டைரக்டட் பை விது வினோத் சோப்ரா. இந்த படம் ஒரு 12th ஃபெயில் ஆன பையன் எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்றான்றது தான் கதை. ஆனா அது நமக்கு நார்மலா ஒரு படமா தெரியாம ஒரு ரியல் லைஃபை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் விக்ரம் மாசி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு பெரிய மாஸ் மொமெண்ட்ஸ், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு பில்டப் பண்ணி ஹீரோவை காட்டுறது, அது எதுவுமே இருக்காது. ஃபைனலா அவன் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டு வரப்போ ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் கிரியேட் ஆகி நமக்கே அவன் ஒரு பெரிய ஹீரோவாகவும் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வந்து நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா தோணும். 12th ஃபெயில் சோஷியலி ரெலவென்ட், டெக்னிக்கலி பெர்ஃபெக்ட், எமோஷனலி பவர்ஃபுல்லான ஃபிலிம். இந்த வீடியோல நான் பேச போற படங்கள் எல்லாமே நான் பார்த்த படங்கள்ல இருக்கிற டிசர்விங்கான ஃபிலிம்ஸ், டிசர்விங் இல்லாத ஃபிலிம்ஸ். இது மட்டும் தான். நான் பார்க்காத படங்களை பத்தி நான் பேசல. அது டிசர்விங்காவும் இருக்கலாம், இல்ல நான் டிசர்விங்காவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எந்த ஒரு ஆக்டரையோ இல்ல ஒரு கிரியேட்டரையுமே வந்துட்டு டிஃபேம் பண்றதுக்காக இல்ல. நெக்ஸ்ட் அனிமல் படத்துக்கு பெஸ்ட் சவுண்ட் டிசைனிங், பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான அவார்டு. படம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான அவார்டு. அது 2018 மலையாளம் ஃபிலிம் வாங்கியிருக்கு. அந்த படம் 2018ல வந்த ஒரு ஃப்ளட், அந்த ஃப்ளட்ல அந்த சிட்டில இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி காப்பாத்துறாங்க, அதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அந்த படம் இன்னும் நிறைய ஒரு அவார்டுக்கு டிசர்விங்கா இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு கிடைச்ச அவார்டு இது மட்டும் தான். பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பார்க்கிங் தமிழ் மூவி. அந்த படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு அவார்டு கிடைச்சதுக்கு டிசர்விங்கான அவார்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, அதுக்கான ஸ்கிரீன் பிளே பண்றது ரொம்ப கஷ்டமான ஒர்க். ஸோ அது அந்த படத்துல பண்ணி நமக்கு 2 hours படம் பார்க்குறப்போ போர் அடிக்காம, அந்த கேரக்டர்ஸ் மேல வெறுப்பு வராம, அந்த கேரக்டர்ஸ் பண்றதை பார்த்து நமக்கு வெறுப்பு வரும். அது ரொம்ப என்கேஜிங்காவே இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் படத்துக்கு ஸ்கிரீன் பிளேக்காக அவார்டு கொடுத்தது ஒரு டிசர்விங்கான அவார்டு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி நான் டிசர்விங் அவார்ட்ஸ். ஆக்சுவலா இந்த வருஷம் டிசர்விங் அவார்ட்ஸ்க்கு பார்த்து ரொம்ப ஷாக் ஆனதை விட நான் டிசர்விங் அவார்ட்ஸ்ல வந்ததை பார்த்து தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா சில படத்துக்குலாம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கிளீஷேவா ஒரு ஏற்றடை ஸ்பெட் பண்ற மாதிரி ஒரு படம், ரொம்ப ஒரு டாக்ஸிக்கா இருக்கும் அந்த படமே. கேரளா ஸ்டோரி. இந்த படம் தான் ஜூரிஸ்க்கு ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபியா தெரிஞ்சிருக்குமா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஷாருக் கானுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஏன் கொடுத்தாங்க, அவர் அதுக்கு டிசர்விங் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. ஷாருக் கான் டிசர்விங்கா நடிச்ச நிறைய படங்களுக்கு அவருக்கு அவார்டு கிடைக்காம இந்த படத்துக்கு
படத்துக்கு அவார்டு கிடைச்சதுதான். இந்த படத்துல கவர்மெண்ட்டுக்கு சூப்பரா பேசியிருப்பாங்க, கவர்மெண்ட் யார் அப்போஸ்டா இருக்காங்களோ அவங்கள அப்போஸ்டா பேசியிருப்பாங்க.